لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னும் நேர்மையான பேச்சை பேசுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய செயல்களை உங்களுக்காக சீராக்குவான், இன்னும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். யாரும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் வழிபட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் மக்களுக்கு நினைவூட்டியதை நானும் உங்களுக்கு நினைவூட்டியவளாக எனது உரைக்குள் நுழைவதற்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையினுடைய நெருக்கத்தை பற்றி மக்களுக்கு கூறியதை சற்று கூறலாம் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சபையிலே உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்போது வந்த சபைக்கு 3 மனிதர்கள் சமூகம் அளித்தார். முதலாவது வந்த அந்த மனிதர், அந்த சபையிலே ஒரு இடம் இருந்தது. முன்னால் இருந்த இடத்தை அவர் நிரப்ப வேண்டும் என்பதற்காக, அந்த சபையை நெருக்க வேண்டும் என்பதற்காக முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இரண்டாவது வந்த மனிதர் அந்த சபையிலே வெட்கப்பட்டவராக ஒரு ஓரத்திலே போய் அமர்ந்து கொண்டார். மூன்றாவது வந்த மனிதர் அந்த சபையிலே எங்குமே அமராமல் அந்த சபையை புறக்கணித்து சென்று விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை முடிந்ததும் மக்கள் அனைவரையும் பார்த்து சொன்னார்கள், இங்கு வந்தார்கள் அல்லவா 3 மனிதர்கள், இவர்களுடைய நிலைமை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு முதலாவது வந்தாரே அந்த மனிதர் இந்த சபையை நெருக்க வேண்டும் என்பதற்காக முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். அல்லாஹ் தஆலாவும் அந்த மனிதனை நெருங்கி கொண்டான். இரண்டாவது வந்தாரே அந்த மனிதர் இந்த சபையிலே வெட்கப்பட்டவராக ஒரு ஓரத்திலே போய் அமர்ந்து கொண்டார். அல்லாஹ்வும் அந்த மனுஷனுடைய விடயத்திலே வெட்கப்படுகின்றான். மூன்றாவது வந்தாரே அந்த மனிதர் இந்த சபையிலே எங்குமே அமராமல் இந்த சபையை புறக்கணித்து சென்று விட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதனை புறக்கணித்து விட்டான் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே சகோதரிகளே, நல்லதை கேட்க வேண்டும், அதை எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்க நாம உள்ளத்தாலையும் உடலாலையும் நெருங்கியவர்களாக இருந்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக உரைக்குள் நுழைகின்றேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஸூஹா, அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது உங்களால் கணக்கெடுக்கவே முடியாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய நியமத்துக்கள் நமக்கு வாரி வழங்கி அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். நம்ம எங்கால பக்கம் பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய நியமத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுகிறது. இந்த கடல் அல்லாஹ்வினுடைய நியமத், இந்த வானம் அல்லாஹ்வினுடைய நியமத், இந்த பூமி அல்லாஹ்வினுடைய நியமத்,
நியமத். அதே போல இதில் இருக்கின்ற அனைத்துமே அல்லாஹ்வினுடைய நியமத்தாக இருக்குது. இப்படி அல்லாஹ்வினுடைய நியமத்துக்கள் அதிகமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது எத்தனை சொல்லி நம்மளால கணக்கெடுக்க இல்லாத அளவுக்கு அல்லாஹ் நியமத்துக்களை வாரி வாரி நமக்கு வழங்கியிருக்கேன் சகோதரிகளே. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் என்ன சொல்றான்னு தெரியுமா? வஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களிலே இருக்குது, அஃபலா துப்சிரூன், நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க. நம்மட உடம்பிலேயே எக்கச்சக்கமான நியமத்துக்கள் இருக்கு, பார்க்க மாட்டோமான்னு சொல்லி அல்லாஹு தாலா கேட்க. எவ்வளவோ நியமத்துக்கள் நம்மள அல்லாஹு தாலா வச்சிருக்க. நம்மட கண் அல்லாஹ்வினுடைய நியமத், நம்மட காது அல்லாஹ்வினுடைய நியமத், நம்மட கை அல்லாஹ்வினுடைய நியமத். சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம இந்த கண்ணை திறந்து கிரிக்கக்குள்ள ஏதாவது ஒரு தூசி வந்து நம்மட கண்ணில் விழுகுதாமன்னு சொன்னா உடனடியாக நம்மட கண் மூடப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வினுடைய நியமத் அந்த கண். அல்லாஹு தாலா நம்மளுக்கு அந்த கண்ணால பார்க்கின்ற திறமையை தந்திருக்கார். நம்ம மற்ற விஷயங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கண் இல்லாதவனுக்குத்தான் அதுல பெருமதி விளங்குது. நமக்கு இருக்கத்தால அதுல பெருமதி விளங்குது இல்லை சகோதரிகளே. அதே போலதான் இந்த காது ஒரு நியமத். ஒரு மனுஷன் பேசுற விஷயம் நமக்கு கேட்குது. நம்ம அவன் என்ன பேசுறான்றதை கேட்டு அவனுக்கு நம்ம பதில் சொல்றோம். அப்ப அது அல்லாஹ்வினுடைய ஒரு நியமத்தாக இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் காது கேட்காம இருக்கக்குள்ள அல்லாஹ் நமக்கு அந்த நியமத்தை தந்திருக்கார். அதே போல இந்த கை அல்லாஹ்வினுடைய நியமத்தாக இருக்குது. நம்ம இப்படி பொத்தி பொத்தி இந்த கையை விரிக்கமே, இது பொத்துப்படாமலுக்கு இப்படியே நின்ற நம்மட நிலைமை என்ன சகோதரிகளே? நம்மளால ஏதாவது வேலை செய்ய இயலுமா? நம்ம எதையாவது ஒன்றை தூக்கலாமா? இந்த கையால் இப்படியே நின்றுச்சுன்னு சொன்னா எப்பவாவது நம்ம அதை சிந்திச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கமா சகோதரிகளே? அல்லாஹ்வினுடைய நியமத்தான் இந்த கையாக இருக்குது. அதே போலதான் நம்மளுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே ஒரு தசை பிண்டம் அசைஞ்சு கொண்டே இருக்குது. அது அசையும் போதெல்லாம் எங்கேயோ இருந்து ஒரு சத்தம் வருகுது. அது அல்லாஹ்வினுடைய நியமத்தாக இருக்குது. யோசிச்சிருக்கமா எப்போவாவது நம்மளுக்கு அல்லாஹ்வினுடைய நியமத் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க சகோதரிகளே. உடம்பில் இருக்க அனைத்துமே அல்லாஹ்வினுடைய நியமத்தாக இருக்குது. இரண்டு உதடுகளுக்கு மத்தியில ஒரு சதை பிண்டம் அசையும் போதெல்லாம் எங்கேயோ இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த சத்தம் வராம நின்றா நம்மட நிலைமை என்ன? நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு வழங்காது. அல்லாஹ் நமக்கு நியமத்தாக தந்திருக்கார். இந்த நியமத்துக்களை நம்ம சரிவர பயன்படுத்தலன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு பதில் செல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ் நம்மளுக்கு நியமத்தை தந்திருக்கார். நாளைக்கு மறுமையில எவ்வாறு பயன்படுத்தினா என்ற கேள்வி அல்லாஹு தாலா நம்மகிட்ட கேட்கறதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கார். அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாம தயாரா இருக்கமாண்டு நம்ம ஒவ்வொருவரையும் நாம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வினுடைய இந்த நியமத்துக்களை வச்சு நாம நல்ல விஷயமும் செய்யலாம், கெட்ட விஷயமும் செய்யலாம். நாம அதுல நம்ம இன்றைக்கு அதிகமாக அல்லாஹ்வினுடைய இந்த நியமத் நம்மட உடம்புல வழங்கப்பட்டதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுதான் நம்மட நாவு. அதிகமாக நம்ம அந்த நாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதால நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம் சகோதரிகளே. நமக்கு நல்லது செஞ்சா நன்மை, கெட்டது செஞ்சா பாவம். சில விஷயங்களை நம்ம அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லார நோக்கமும் என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை அடையணும், எனக்கு சுவர்க்கம் கிடைக்கணும். எப்படிப்பட்ட பாவம் செய்யறவங்களாக இருந்தாலும் உங்களோட இலக்கு என்னன்னு சொல்லி கேட்டா சுவர்க்கம். நாளைக்கு மறுமையில நீங்க எங்க போக விரும்புறீங்கன்னு கேட்டா சுவர்க்கத்தை அடையணும்னு சொல்லி நாம சொல்றோம். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? இன்னைக்கு சுவர்க்கத்தை அடையணும்ன்றதுக்காக நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறோம். நம்ம தொழுகை எடுத்து பார்த்த மனுஷன்னா நின்று தொலையலாதா இருந்து தொழுறோம், இருந்து தொலையலாதா படுத்துக்கு தொழுறோம், படுத்துக்கு தொலையலாதா செய்யலாவது தொழுதுட்டு போறோம். ஏனண்டா அல்லாஹ்ட புடி கடுமையானது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பிடிச்சிருவான்னு சொல்ற அந்த பயத்தில தொழுகையை எப்படியோ ஒரு வகையில நம்ம நிறைவேற்றுறோம். அதே போல நோன்பு எடுத்து பார்த்த மனுஷன்னா நமக்கு பசியே தாங்க இயலாத ஒரு ஆளா இருப்போம். கொஞ்ச நேரம் கூட பசிக்குதுன்னு சொல்லி பசியை தாங்குற சக்தி நம்ம கிட்ட இருக்காது.
ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா நான் 30 நோன்பை நோட்கோணும் என்று சொல்லி நீயத்தை வச்சு நம்ம நோன்பு நோட்டுக்கிறோம் சகோதரிகளே. ஏன் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்ன பிடிச்சிடப்படான்றதுக்காக. அதே போல ஓடி ஓடி இந்த உலகத்துல சொத்துக்களை சேகரிக்க நாம அதுல கொஞ்சத்தை எடுத்து மற்ற மனுஷனுக்கு தர்மம் செய்யறோம். நம்ம ஓடி ஓடி சொத்துக்களை சேகரிச்சாலும் அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து மனுஷனுக்கு தர்மம் செய்யறோம். அல்லாஹ் என்ன பிடிச்சிடப்படான்றதுக்காக கொஞ்சம் அல்லாஹ் வசதியை தந்துட்டான்னு சொன்னா ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றோம். அல்லாஹ்ட விஷயத்தை பார்த்து பார்த்து செய்யற நம்ம மனுஷன் விஷயத்துல இன்றைக்கு தவறு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நாவால நம்மளை அறியாமலே நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொய் பேசுறது, பெருமை அடிக்கிறது, மற்ற மனுஷன் மனசை நோகடிக்கிறதுன்னு சொல்லி பல பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அறியாமலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற அறியாமலுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நாவால செய்கிற ஒரு பாவம் என்ன தெரியுமா? மற்ற மனுஷனை பற்றி புறம் பேசுறது, அதே போல அவனுடைய விஷயங்களை பற்றி துருவி துருவி விசாரிக்கிறது. இது அறியாமலுக்கு பாவம் என்று விளங்காமலுக்கு நாம ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பாவம் இருக்கு சகோதரிகளே. இன்னைக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிச்சேன்னா யாராவது ஒருவரை பற்றி கதைக்கிறது நம்ம பாவம் என்று சொல்லி விளங்காமலுக்கு நம்ம இன்றைக்கு கதைச்சிக்கிட்டு இருக்கோம். இது பாவம் என்று உணராமலுக்கு நம்ம இன்றைக்கு கதைச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே என்று சொல்லி அல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து விழிச்சு கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், எண்ணங்கள்ல இருந்து அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅலல் இஸ்ம், ஏன்னா எண்ணங்கள்ல சிலது பாவமாக இருக்குது. அதிகமானதை நீங்க தவிர்த்துக்கங்க, சிலது பாவமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மனுஷனை பற்றி நம்ம பொலையாக எண்ணப்படாண்டதுக்காக நம்ம என்ற விஷயங்கள் வந்துக்கிட்டு சில வேளைகளில் பொலையாகலாம்ன்றதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதிகமான எண்ணங்களை தவிருங்க, சிலது பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீங்க. வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்கள சிலரை பற்றி புறம் பேசாதீங்க. அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்மா அஹீஹி மைத்தா, உங்களோட சகோதரனுடைய செத்த அந்த மாமிசத்தை நீங்க சாப்பிட்றதுக்கு விரும்புவீங்களா? ஃபகரிஹ்துமூஹு, அதை வெறுப்பீங்க. அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க? புறம் பேசாதீங்க, மற்ற மனுஷனை பத்தி துருவி துருவி ஆயாதீங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப புறம் பேசுறதுன்னு சொல்றது பாவமான ஒரு விஷயமாக இருக்குது. அது நம்ம மற்ற மனுஷனை பத்தி புறம் பேசுறதுன்னு சொல்றது அது பாவம். அதுல இருந்து நாம நம்மளை தவிர்த்து கொள்ளணும். அப்படி நம்ம புறம் பேசுறோம்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட சகோதரனுடைய மாமிசத்தை நாம செத்த நிலைமையில இருக்க அந்த மாமிசத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு சமன் சகோதரிகளே. நம்ம உசிரோட இருக்கக்குள்ளேயே நம்ம ஒரு அடிப்படையிலே நம்ம மனித இறைச்சியை வந்துக்கிட்டு சாப்பிட மாட்டோம். அதுலேயும் செத்த இறைச்சியை, செத்த அந்த சகோதரனுடைய இறைச்சியை நம்ம சாப்பிடுவோமா? அதுக்கு நம்ம வெறுப்போம். அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த புறம் பேசுறதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். அப்போ அந்த புறத்துல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் போய்த்தோம். எப்படியோ ஒரு சபையில் நம்ம ஒன்று சேரக்குள்ள 2 பேர் ஒன்று கூறுற ஒரு சந்தர்ப்பத்தில், அது திருமண வீடாக இருக்கட்டும், மரண வீடாக இருக்கட்டும், ஏன் ஏதோ ஒரு மன்றமாக அல்லது ஏதோ ஒரு பொது கூட்டமாக இருக்கட்டும், நாம சேரும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிகமாக நம்மளால மற்ற மனுஷனை பத்தி புறம் பேசப்படுகிறது. இன்னும் ஒரு மனுஷனுடைய விஷயத்தை பத்தி துருவி துருவி நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டாமன்னு சொல்லிச்சேன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை கேட்கும் வரைக்கும் நித்திர வராதவங்களும் நம்மள இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த புறம் பேசுறதுன்னு சொல்றது நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றத போல, ஒரு இனிப்பு பண்டத்தை சாப்பிட்றத போல நம்ம சமூகத்தில் பெய்த்து சகோதரிகளே. இப்படி நினைச்சு நாம என்ன செய்யறோம்டா, அறியாமலுக்கு இது பாவம்னு சொல்லி தெரியாமலுக்கு நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, மல் கீபா யா ரசூலல்லாஹ்,
புறம்னா என்ன யா ரசூலல்லாஹ்னு சொல்லி கேட்கப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னண்டா, ذிக்ருக் அஹாக பிமா யக்ர, உன் சகோதரன் வெறுக்கின்ற ஒன்றை, அவன் வெறுக்கின்ற ஒன்றை பற்றி நீ பேசுவது, உன் சகோதரன் வெறுக்கின்ற ஒன்றை அவனை பற்றி நீ பேசுறது தான் புறம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பேசுற விஷயம் அவர்கிட்ட இருந்தாலும் புறமாகுமா? நாங்க ஒருவரை பத்தி பேசுறோமே, அந்த விஷயம் அவர்கிட்ட இருந்தாலும் அது புறமான்னு சொல்லி கேட்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆம், நீங்க பேசுறது அவர்கிட்ட இருந்தா அது புறம், இல்லைன்னு சொன்னா அது அவதூறு அப்படி சொல்லி சொல்றாங்க. நாம இன்னைக்கு இல்லாத பேசுறது மிக குறைவு, ஆனா இருக்கத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவக்கு இப்படி நடந்துச்சாம், இந்த வீட்டில இப்படி ஒரு பிரச்சனையாம், இப்படி இவங்க செய்கிறாங்களாம் என்று சொல்லி இருக்கத்தை பத்தி நாம் இன்றைக்கு அதிகம் பேசிக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளே. அது பாவமான விஷயம் என்றதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது இன்னும் ஒருவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். மானம் வந்துக்கிட்டு மிகவும் முக்கியமானது, அது பேணப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நாம் அறியாமலுக்கு இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நாம ஒருவரை பத்தி அவருடைய குறையை பத்தி தேடி ஆய்வு செய்யறோம்னு சொன்னா நம்ம கிட்ட குறை இருக்கீன்னு சொல்லி அர்த்தம். நம்மள குறைய வச்சுக்கிட்டு நாம இன்னும் ஒருவரை குறைய தேடுறோம்னு சொல்லி அர்த்தம். நம்மள குறைய வச்சாதான் நம்ம இன்னும் ஒருவரை குறைய தேட தொடங்குவோம். அதனால நாம மற்ற மனுஷனை பத்தி குறை கூறவும் போடா, அவரை பத்தி புறம் பேசி திரியவும் போடா. அப்படித்தான் நம்ம பேசுற ஒரு சபையில அமர்ந்தாலும் அது பாவம், அது பொல என்று சொல்ற விஷயத்தை நல்ல முறையில எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படியோ நம்மளை அறியாமலுக்கு பேசு பற்றும். நாம நினைக்க மாட்டோம் பேசணும்னு சொல்லி நினைச்சு, இந்த பாவத்தை செய்யணும்னு சொல்லி நினைச்சு நம்ம யாரும் உட்காருகையில ரெண்டு பேர் சேரும் போதும் நம்மட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஒருவருடைய பேச்சு அதுக்குள்ள நுழைஞ்சிடும் சகோதரிகளே. அதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மள இருந்து நம்ம அந்த புறத்துல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அது இன்னும் ஒருவருடைய மான பிரச்சனையாக இருக்குது. மானம் என்றது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செய்யறாங்க, ஹஜ்ஜத்துல் வதா. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஹஜ்ஜத்துல் வதாக்கு அழைச்சி வர சொல்றாங்க. ஏன்னு சொல்லிச்சேன்னா நபி அவங்க செஞ்சு காட்டின ஹஜ், இறுதி ஹஜ் முதல் ஹஜ்ஜுமா இருந்துச்சு அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எல்லாம் கூட்டிக்கு வர சொல்லி அந்த ஹஜ்ஜை நபி அவங்க மக்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹஜ்ஜத்துல் வதாக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ரசூலுல்லாஹ் உயிரோட இருந்தாங்க. அதுக்கு பிறகு நபி அவங்க மரணிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஹஜ்ஜத்துல் வதா வந்துக்கிட்டு அவருடைய மரண அறிவிப்பு, அதாவது நபி அவங்க மௌத்தாக போறாங்க என்று சொல்றத மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில மக்களுக்கு வந்துக்கிட்டு சில முக்கியமான விஷயங்களை பேசுறாங்க. பேசின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல பேசின ஒரு விஷயம் தான் என்ன தெரியுமா, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஹ்ராலக்கும் ஹராமுன் அலைக்கும், நிச்சயமாக உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய மானம் எல்லாம் சங்கையானது. கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா. எதை போல தெரியுமா, இந்த நாளினுடைய, இந்த மாசத்தினுடைய, இந்த நகரத்தினுடைய சங்கையை போல உங்க ஒவ்வொருவருடைய இரத்தம், மானம், சொத்தெல்லாம் சங்கையானது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நம்ம எல்லாருடைய அந்த மானமும் மிக மிக சங்கையான ஒரு விஷயம், ஒரு கண்ணியமான ஒன்றாக இருக்குது. அதுல யாருமே என்ன செஞ்சிடப்படா
கை வச்சிடப்படா, மற்றவருடைய மானத்துல நம்ம யாருமே கை வச்சிடப்படா. அப்படி கை வச்ச மனுஷன்னா அது ஹராமா பேத்திடும். சகோதரிகளே, நமக்கு யாருக்கும் அனுமதி இல்லைன்றதை நம்ம விளங்கணும். ரசூலுல்லாஹ் முக்கியமான விஷயத்தை பேசினவிய இந்த விஷயத்தை மடத்துல பேசியிருக்காங்கண்டா அது முக்கியம்ன்றதால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியிருக்காங்கன்றதை நம்ம விளங்கணும். அதனால ஒரு மனுஷனுடைய மானத்துல நம்ம யாருமே கை வச்சிடப்படா, அது பேணப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதுன்னு சொல்லி பட்டியல் போட்டு போறாங்க. பட்டியல் போட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஒருவருடைய குறையை நீ இந்த உலகத்துல மறைச்சேன்னு சொல்லிச்சேன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா மறுமையிலையும் இந்த உலகத்திலையும் உன்னுடைய குறையை மறைப்பான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப மற்ற மனுஷனுடைய குறைகளை அவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்களோட மகள் இப்படியாமன்னு சொல்லி மற்ற மனுஷனை பத்தி நாம புறம் பேசுறது, இன்னும் ஒருவரை பத்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஏன் இப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி துருவி துருவி விசாரிக்கிறதெல்லாம் அவருடைய மானத்துல நாம கை வைக்கிறது. அப்படி நாம நடந்த மனுஷன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மட குறைய வெளிப்படுத்துவான். சகோதரிகளே, அல்லாஹ் நம்மட குறையை மறைக்க வேண்டும் சொன்னா மற்ற மனுஷருடைய மானத்தை நாம பேணி பாதுகாத்து கொள்ளோடும். ரசூலுல்லாஹ் மானம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, அது சங்கையானது, அது கண்ணியமானது என்று சொல்லியிருக்காங்க. அதனால புறம் பேசுறத நம்ம இவ்வளவு நாளும் தெரியாமலுக்கு பேசியிருக்கலாம், இவ்வளவு நாளும் இது பாவம் சொல்லி விளங்காமலுக்கு பேசியிருக்கலாம். நம்ம இனி நாம இந்த விஷயத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுபடுறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நாம இந்த பாவத்தை ஒருவர் வந்து நம்மக்கிட்ட ஒருவரை பத்தி பேசுறாருன்னு சொன்னா அதை நம்ம தடுக்கணும், அவர்கிட்ட நல்ல முறையில பேசணும். சிலர் எப்படி சொல்லிச்சுன்னா அவர் பேசிட்டார், இனி நம்ம எப்படி அவர்கிட்ட சொல்ற ஒரு சங்கடமான ஒரு நிலைமையில அதை கேட்டுக்கிறீங்க. நாம அப்படி நம்ம கேட்டுக்கிரிக்கலாமா சகோதரிகளே? அது பாவம், அது பொலைன்னு சொல்லி விளங்கிச்சேன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்ற முறைப்படி நம்ம அவங்கள்ட்ட செல்லணும். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்கள் ஒருவர் பாவத்தை கண்டுட்டாருன்னு சொல்லிச்சேன்னா அவரை கையால அதை தடுக்கட்டும். அவரை கையால அதை தடுக்கட்டும். அவர் அதுக்கு சக்தி வரலையா, கையால தடுக்கிறதுக்கு சக்தி வரலன்னு சொன்னா அவரை நாவால தடுக்கட்டும். அந்த பாவத்தை அவருடைய நாவால தடுக்கட்டும். நாவால தடுக்கிறதுக்கும் அவர் சக்தி வரவில்லை என்றால் உள்ளத்தால் ஒதுங்கி கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப பாவத்தை கண்டுட்ட மனுஷன்னா அதை நம்ம நல்ல முறையில தடுக்கணும். ஒருவர் நம்மகிட்ட வந்து சொல்றார், இன்னொருவரை பத்தி பேசுறார், இல்லாட்டி இவர் எப்படியாமன்னு சொல்லி அவங்களோட விஷயங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்க என்னமோன்னு சொல்லி நமக்கிட்ட அவங்கள பத்தி ஆய்வு செய்ய வாராருன்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம நல்ல முறையில செல்லணும். என்ன தெரியுமா, நாம இன்னும் ஒருவரை பத்தி பேசுறது பாவம். நம்ம அப்படி பேசுற டைம்ல நம்மட சகோதரனுடைய செத்த மாமிசத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார், நம்ம அதுல இருந்து நம்மளை தவித்து கொள்ளணும் என்று சொல்லி நல்ல முறையில அந்த பாவத்தை அவருக்கு நம்ம எடுத்து செல்லணும். சகோதரிகளே, அவர் பேசுற இடத்துக்காக நீ பேசாதே, இப்படி செய்யாதே, இது பாவம், மறுமையில தண்டனைன்னு சொல்லி அவரை முகத்துல நம்ம இப்படி கதைச்சோம்னா அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். செல்வத்துக்கு ஒரு முறை இருக்கு, அதை நல்ல முறையில நாம சொல்லி அவங்களுக்கு வழங்கப்படுத்தோடும். அவர் செய்யற பாவத்தை நம்ம வெறுக்கணும், பேசுறவரை வெறுத்திடப்படா. ஒருவர் பாவம் செய்யறாருன்னு சொல்லிச்சுன்னா அந்த பாவம் கொலையானதுதான், அதை நம்ம வெறுக்கலாம். அதுக்காக அந்த பாவம் செய்யறவரை வெறுத்திடப்படா. ஏன் தெரியுமா, அவரை வெறுத்த மனுஷன்னா அவர் திருந்துறதுக்குரிய வாய்ப்பில்லை. அவருக்கு செல்லி நாம அவரை திருத்தி வைக்கணும், செல்லி அவருக்கு அதை வழங்கப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரையும் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் அவ இஸ்லாத்தை ஏற்கல, பிறகு அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டான். அவ என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா மக்களுக்கிட்ட சொல்றா என்ன தெரியுமா, அம்பு வச்சா வில் எந்த இடத்துல வைக்காங்களோ அந்த இடத்திலேயே அம்பு ஏதக்கூடிய ஒருவர் இருக்காரா,
அப்படி இருந்தாராவது என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப வக்ஷி என்று சொல்ற ஒருவர் இருக்காருன்னு சொல்லி கொண்டு வராங்க அவர்கிட்ட. அப்ப இப்படி ஒரு வக்ஷி என்ற ஒரு அடிமை இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட செல்லுப்படுது. அப்ப அவ என்ன செய்யறான், அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்குறான். அந்த வக்ஷிய விலை கொடுத்து அந்த பெண்மணி வாங்குறான். வாங்கி என்ன செய்யறா தெரியுமா, விலை கொடுத்து வாங்கி சொல்றா, உன்னை நான் சுதந்திரமாக விட வேண்டும், உன்னை உரிமை விட வேண்டும் என்று சொல்லி சொன்னா நீ என்ன செய்யணும், அம்பு மூலம் அம்பு எய்தலின் மூலம் ரசூலுல்லாவை இல்லாட்டி ஹம்சார் அலியை கொலை செய்யணும். நீ அப்படி கொலை செஞ்சேன்னு சொல்லி சொன்னாதான் உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்றான். அப்படி சொன்னோடனே இந்த வக்ஷி என்ன நினைக்கிறேன்டா, நான் விடுதலை ஆகணும், இந்த அடிமை என்ற அந்த பச்சிட்டு கிழிக்கப்படணும், நான் சுதந்திரமாகணும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் இந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொள்றார். அவர் அடிமையிலிருந்து விடுதலை ஆகணும்ன்றதுக்காக இந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொள்றார். ஒப்புக்கொண்டு அவர் உஹது யுத்தத்தில் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அம்பின் மூலம் தாக்கி கொலை செஞ்சிட்டார். அந்த வக்ஷின்னு சொல்றவர். பிறகு அவர் வந்துகிட்டு அவர் இஸ்லாத்துக்கு வந்து அவர் வந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க. பிறகு அவர் திருந்தி ரசூலுல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆனா நீங்க அடிக்கடி என்ற முன்னுக்கு வாரத்தாலே எங்க சாச்சாட ஞாபகம் வருகிறது எனக்கு. ஏனண்டா ரசூலுல்லாஹ்வோட சாச்சாதான் ஹம்சார் அலி, ரசூலுல்லாஹ்வுக்கு கடும் விருப்பத்துக்குரிய ஒரு நேசத்துக்குரிய ஒருவராக இருந்தார். அவரைத்தான் வேறு கொலை செஞ்ச. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீங்க அடிக்கடி எனக்கு முன்னுக்கு வாரத்தால எங்க சாச்சாவுடைய ஞாபகம் வருகுது, நீங்க கொஞ்சம் வாரத்தை கொஞ்சம் தவித்துக்கங்க, அடிக்கடி வராதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாவத்தை தான் வெறுத்தாங்களே தவிர அந்த மனுஷனை வெறுக்கல ரசூலுல்லாஹ். அதனால நம்ம ஒருவர் ஒரு பாவம் செஞ்சாருன்னு சொன்னா அவரை வெறுக்கப்பட அவர்கிட்ட நல்ல முறையில சொல்லி அந்த விஷயத்தை வழங்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புறம் பேசுறது வந்துகிட்டு பாவமான விஷயம், மற்ற மனுஷனுடைய குறைகளை துருவி துருவி விசாரிக்கிறதும் பாவமான ஒரு விஷயமாக இருக்குது. அதுல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். புறம் பேசுறதுக்கு சொல்லி மார்க்கம் சில அனுமதியான இடங்களை நமக்கு சொல்லிருக்கு. அப்படியான இடங்களை நாம் என்ன செய்யலாம், மற்ற மனுஷனை பத்தி புறம் பேசலாம். அது பேசுறேன்னு சொன்னா அது ஒரு சீர்திருத்தத்துக்காக, மற்ற மனுஷனை பாதுகாப்பதற்காக சொல்லி சில இடங்கள்ல மார்க்கம் வந்துகிட்டு புறம் பேசுறதுக்கு நமக்கு அனுமதி தந்திருக்குது. எப்படி சொல்லிச்சுன்னா, ஒருவர் என்ன செய்யறாருன்னா பகிரங்கமா அநீதி செஞ்சுக்கிறார், மக்களுக்கு அநியாயம் செய்யறார் அவர் பகிரங்கமா. இப்படி அவர் அநியாயம் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னா இவரை பத்தி நம்ம புறம் பேசலாம். எப்படி தெரியுமா, இவர் மக்களுக்கு அநீதி இழைக்கவர். ஒரு டைம் இந்த ஒரு இடத்துல அநீதம் செய்கிறார், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியாத இன்னும் ஒரு இடத்துல போய் அவர் அநீதி இழைச்சிக்கிட்டு இருக்கார் மக்களுக்கு சொன்னா அந்த இடத்துல போய் நம்ம மக்களுக்கிட்ட இப்படி ஒருவர் இருக்கார், அவர் மக்களோட அநீதமான முறையில நடந்து கொள்றார், இவர்கிட்ட நீங்க நல்ல முறையில இருந்துக்கங்க, இவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்கன்னு சொல்லி பேசுறது வந்துகிட்டு கொலையாக அமையாது. அது மார்க்கம் அனுமதிச்ச ஒரு புறமாக இருக்குது. அவரை பத்தி நம்ம மக்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது வந்துகிட்டு நமக்கு மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது வந்துகிட்டு எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒருவர் வந்துகிட்டு கடன் வாங்கல் கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யக்கூடிய ஒருவராக இருக்கார். வாங்குறார், திரும்ப அந்த கடனை திரும்ப கொடுக்கல, அவர் திரும்ப இன்னும் ஒருவர்கிட்ட போய் உங்களுக்கு நான் நாளை தாரேன் இல்லாட்டி ஒரு கிழமை போறோம் தாரேன்னு சொல்லி கடனை வாங்குறார், அவர் திரும்ப கொடுக்கல அவர்கிட்ட. இப்படியே கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யக்கூடிய ஒருவராக இருந்தாருண்டா இவரை பத்தி நம்ம புறம் பேசலாம். எப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட உங்கள்கிட்ட அவர் உங்களோட வீட்டை அடிக்கடி வாரார் போறார், சில சந்தர்ப்பங்கள் உங்கள்கிட்ட கடன் கேட்பார், ஆனா நீங்க அவர்கிட்ட கொடுக்க விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனென்றா அவர் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மோசடி செய்யக்கூடிய ஒருவர் சொல்லி அவர்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாம இப்படியான சந்தர்ப்பத்தில் புறம் பேசுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு சகோதரிகளே. அதே போல திருமண பேச்சுவார்த்தை,
இப்ப திருமணம் நடக்க போகுது. திருமணம் நடக்க போகக்குள்ள ஒரு பெண்ணுக்கு பல குறைகள் இருக்குது. அந்த குறையெல்லாம் மறைச்சி அந்த வீட்டுக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியோ திருமணம் முடிச்சு வச்சிருவோம், நம்மட பிள்ளைக்கு திருமணம் நடக்கட்டும்னு சொல்லி நினைச்சு குறையெல்லாம் மறைக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதை ஒருவர் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உரியால் தெரிஞ்சவர் வந்துக்கிட்டு மாப்பிள்ளோட வீட்டுக்காரர்கள், அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கிட்ட போய் இந்த பெண்ணுக்கிட்ட இப்படி இப்படி குறையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு விரும்பினா நீங்க அவங்கள திருமணம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி பேசலாம். ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு அவர் திருமணம் முடிச்சு அதுக்கு பிறகு அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களோட வாழ்க்கை பிரிஞ்சுட்டேன்னு சொல்லிச்சுன்னா அது மனத்தாவமான விஷயம். அதனால வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இப்படி இப்படி குறை இருக்கு என்று திருமணத்துக்கு முன்னரே அது பேசி தீர்மானிக்கப்பட வேண்டியது. அதனால அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் வீட்டுக்காரர்கிட்டயோ இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரர்ல ஏதாவது அந்த மாப்பிள்ளைகிட்ட குறை இருந்துச்சுன்னு சொன்னா அதை போய் பெண் வீட்டுக்காரர்கிட்டயோ அவங்க போய் செல்றது வந்துக்கிட்டு புறமாக அமையாது. அவங்களோட வாழ்க்கை நல்லறிக்கோடும் பண்றதுக்காக நம்ம செல்ற ஒரு விஷயம். இது மார்க்கத்தில் அனுமதியான ஒரு விஷயமாக இருக்குது. மார்க்கத்தில் அனுமதியான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு பெண்மணி வாரா வந்து சொல்ற எப்படி தெரியுமா, யா ரசூலல்லாஹ், என்ன 2 பேர் திருமணம் கேட்டு வந்தாங்க, இன்னாரும் திருமணம் கேட்டு வாரார் என்னைட்ட, இன்னாரும் என்ன திருமணம் கேட்டு வாரார் யா ரசூலல்லாஹ், நான் யாரை திருமணம் முடிக்க என்று சொல்லி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி கேட்கா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்னாருக்கிட்ட இன்னென்ன குறை இருக்குது, இன்னார் இப்படி இப்படிப்பட்டவராக இருக்கார், உனக்கு விரும்பினவரை நீ திருமணம் முடிச்சுக்க. ரசூலுல்லாஹ் 2 பேரை பத்தியும் சொல்றாங்க அந்த பெண்ணுகிட்ட, உனக்கு விரும்பினவரை நீ திருமணம் முடிச்சுக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப திருமணத்தின் போது அவங்களோட குறைகள் வந்துக்கிட்டு திருமணத்துக்கு முன்னையே வந்துக்கிட்டு என்ன அந்த உரிய சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்லி தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதனால அந்த சந்தர்ப்பத்தில் போய் நாம் அதை அவங்கள்ட்ட சொல்றது வந்துக்கிட்டு புறமாக அமையாது. அதுக்காக வந்துக்கிட்டு சிலர் இருக்காங்க எப்படின்னு சொன்னா, அந்த திருமணத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே போய் செல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அது வந்துக்கிட்டு பாவமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் நடக்குது வந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில வந்துக்கிட்டு அவங்க ஒரு ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வந்துக்கு திருமணத்தை பிரிக்கிறது என்றது ஒரு பொலையான ஒரு விஷயம். அதுல வந்துக்கிட்டு நாம மற்ற மனுஷனுக்கிட்ட போய் அவங்கள புறம் பேசுறதோ அவங்களோட விஷயத்தை பத்தி குறை கூறுவதோ பொலையான விஷயம். நல்ல நோக்கத்துக்காக நம்ம போய் சென்னமடி செலுத்தினா அது புறமாக அமையாது என்றதை நம்ம ஒவ்வொருவரும் வழங்கி கொள்ளணும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருமண விஷயத்திலையும் நமக்கு புறம் பேசுறதுக்கு அனுமதி இருக்குது. அதே போல ஒருவர் மார்க்கத்தை பத்தி பொலையா பேசுறார், ரசூலுல்லாஹ் செல்லாத சென்னன்னு சொல்லி போய் சொல்றார், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல வராத வந்ததாக சொல்றார். இப்படி மார்க்கத்தை சபையில போய் பொலையா பேசி மக்கள் மார்க்க மனுஷனை ஏற்றுக்கொள்வாங்கன்றதுக்காக மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில பொலையா ஒருவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா அவரை பத்தி மக்களுக்கிட்ட போய் நம்ம எச்சரிக்கை செய்யலாம். எப்படி தெரியுமா, இவர் மார்க்கத்தை பத்தி பொலையா சொல்றார், மார்க்கத்துல இல்லாத விஷயத்த வந்து சொல்றார், இவர் சொல்ற விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, இவர விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி மக்களுக்கு நாம அதை வழங்கப்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. அது அந்த விஷயத்துல இல்லாம புறம் பேசலாம். ஏன்னு சொன்னா இமாம்களும் வந்துகிட்டு என்ன செஞ்சாங்க, இமாம் தஹபி இமாம் அவங்க சியருல் அலாமின் நுபலான்ற பெரிய ஒரு புத்தகத்தையே எழுதினாங்க. அது பல பாகங்களை கொண்ட ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் அவர் என்னத்தை எழுதினார் தெரியுமா, அதாவது அறிவிப்பாளர்களுடைய குறை நிறை எழுதினார் அந்த புத்தகத்தில். அவர் எப்படின்னு சொன்னா இவர் வந்துக்கிட்டு சூல் ஹிஃபுல், அதாவது இவர்கிட்ட
கெட்ட ஹிஃபுல் தன்மை இருக்குது. இவர் வந்துகிட்டு நம்பகத்தன்மையில கொஞ்சம் குறைவானவர். இவர் வந்துகிட்டு ஒரு விஷயத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். இவர் மோசடிக்காரர். இப்படி ஒன்று சொல்லி அவர் என்ன செஞ்சார், அந்த புத்தகங்கள்ல யாரு நல்லவர் யாரு கெட்டவர் சொல்லி அவர்களுடைய அந்த தன்மைகளை அவர் அந்த புத்தகத்தில் எழுதுறார். அப்ப இமாம்களும் அந்த துறைகள்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது மார்க்கத்தை பொழையா பரப்புறாருன்னு சொன்னா அவர் விஷயத்துல கவனமாக இருக்க சொல்லி மக்களுக்கிட்ட நம்ம சொல்றது வந்துகிட்டு அது புறமாகாது, அது கட்டாயம் மக்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது என்றத நம்ம ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கம் வந்துகிட்டு சில சந்தர்ப்பங்களை நமக்கு புறம் பேசுறதுக்கும் அனுமதிச்சிருக்குது. நாம சும்மா வந்துகிட்டு இன்னும் ஒரு மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்துகிட்டு புறம் மார்க்கம் அனுமதிச்சது. அதாவது மார்க்கம் அனுமதிச்சிருக்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம அந்த விஷயங்களை பேசுறது வந்துகிட்டு அது வந்துகிட்டு புறமாகாது. அதாவது இந்த அநீதம் செய்யறவரை பத்தி, அதே போல கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யறவரை பத்தி, அதே போல இந்த திருமணத்துல வந்துகிட்டு அவங்களுடைய இருக்க அந்த குறைகள் பேசப்படாம இருந்துச்சு அந்த விஷயங்களை பத்தி, அதே போல மார்க்கத்தை பொய்யாக பரப்பக்கூடிய ஒருவர், இப்படியான விஷயங்களை பத்தி நாம புறம் பேசுறது மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. அது ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம பேசினா மட்டும்தான்ன்றதையும் நம்ம ஒவ்வொருவரும் வழங்கி கொள்ளணும் சகோதரிகளே. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நாவை ஒரு நியமத்தாக தந்திருக்கார். அல்லாஹ் இந்த நாவை நியமத்தாக தந்திருக்கார். அது இரண்டு உதட்டுக்கு மத்தியில ஒரு சதை பிண்டமாக ஆடிக்கொண்டே இருக்குது. நாம எந்த பக்கம் அசைச்சாலும் அந்த பக்கம் எல்லாம் அந்த நாவு அசையுது. அதற்காக நம்ம அந்த நாவால எல்லாத்தையுமே பேசலாமா? எல்லாத்தையுமே பேசலாம். நாவால நம்ம ஒரு மனுஷன் சுவர்க்கத்துக்கும் போகலாம், நாவால ஒரு மனுஷன் நரகத்துக்கும் போகலாம். நம்ம எல்லாருடைய நோக்கமும் சுவர்க்கமாக இருக்குது. அப்ப சுவர்க்கத்துக்கு நம்ம இந்த நாவால என்ன அமல் செய்யறோம் சகோதரிகளே? என்னென்ன விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம்? இன்றைக்கு எப்படி நாம இந்த நாவை இன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? நாம இந்த நாவால 2-3 பேரோட சேர்ந்து மத்த மனுஷனை பத்தி புறம் பேசுறது பாவமான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம பொய் சொல்றது பாவமாக இருக்குது. நம்மளை அறியாமலுக்கே பெருமை அடிக்கும், இது பாவமாக இருக்குது. இன்னும் ஒரு மனுஷன் நோக அடிக்கும் பாவமாக இருக்குது. அப்ப நம்முடைய நாவால நம்ம எப்படி நல்லது செய்யறோம்? இந்த பாவத்தை விட்டு நம்ம விலகணும்டா அதுக்கு பரிகாரம் என்ன சகோதரிகளே? அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்த்த மனுஷன்னா அதிகமாக குர்ஆனை ஓதணும். இந்த நாவால அந்த பாவங்களை நம்ம செய்யப்படா அதுல இருந்து நம்மளை தவிர்த்து கொள்ளணும் சொன்னா அதிகமாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வேதத்தை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஸஃபீஹல் லிஅஸ்ஹாபிஹி. ஏன் தெரியுமா? அது ஓதியவர்களுக்காக நாளைக்கு மறுமையிலே சிபாரிசு செய்யும். அப்ப குர்ஆனை நம்ம அதிகமாக ஓதினோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில் அந்த குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்யும் சகோதரிகளே. அதிகமாக நம்ம இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நாளைக்கு மறுமையில நம்மளை கண்டு நம்ம உம்மா ஓடுவான், நம்மளோட வாப்பா ஓடுவான், நம்மளோட கணவன்மார்கள் ஓடுவாங்க, சகோதரர்கள் எல்லாருமே நம்மளை கண்டு விரண்டு ஓடிடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு குர்ஆனை நம்ம அதிகமாக ஓதிருந்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும். குர்ஆன் அல்லாஹ் கிட்ட நமக்காக சிபாரிசு செய்யும். அதிகமாக இந்த குர்ஆனை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு ஓத தெரியான்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல இயலா. இன்றைக்கு தமிழ்ல கூட இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் வந்துட்டு இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை தேடி கற்றுக்கிற நாம உலக விஷயங்கள்ல இந்த அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தை நம்ம எப்படியாவது கற்றுக்கணும்ன்றதுல ஆர்வமாக இருக்கணும். முந்தைகள் தான் வந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு மௌலவி மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மௌலவி என்ற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளே. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல் குர்ஆனை தேடி எனக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, நான் அதை தேடி படிக்கணும் என்று சொல்லி ஆர்வத்தோடு நம்ம அதை தேடி படிக்கணும். அதை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பவுமே நம்முடைய நாவுகளால் அதை ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுறதோட
நம்ம நிக்காமலுக்கு அதனுடைய கருத்தை வழங்கி நம்ம ஓதணும். அதனுடைய தஃசீர்களையும் நம்மளால ஏழுமண்டா தேடி படிச்சு நம்ம ஓதணும். நம்ம குர்ஆன ஓதக்குள்ள நமக்கு ஒன்றுமே வழங்காது. அதுல கருத்தை படிக்கக்குள்ள ஒரு அளவு நமக்கு வழங்கும். ஆனா அதனுடைய தஃசீரை படிச்சோம்னு சொல்லிச்சுன்னா இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் என்னத்துக்காக இறக்கப்பட்டுச்சு என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். எதுக்காக இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்ற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால நாம அதிகமாக இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகம் இந்த குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுறதோட நம்ம நின்றுடாமலுக்கு அதனுடைய கருத்தையும் தேடி படிச்சு அதே போல அதனுடைய தஃசீரையும் நாம ஒவ்வொருவரும் தேடி விளங்கி படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னு சொல்லிச்சேன்னா குர்ஆனுடைய வசனம் வந்துக்கிட்டு அதனுடைய கருத்தை படிக்கக்குள்ள நமக்கு சாதாரண ஒரு விஷயமா தான் விளங்கும். உதாரணமா பார்த்தோம்னா யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலௌ கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு கடும் தேவை இருந்த போதிலும் அவர்களை விட அவர்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கக்கூட நமக்கு எப்படி வழங்குதுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு கடும் தேவை இருந்துச்சு, அவங்களை விட அவங்க மற்றவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டுட்டாங்க என்று ஒரு சாதாரண ஒரு விஷயமா தான் இந்த விஷயம் விளங்குது. இதை தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இதனுடைய தஃசீர் இந்த வசனம் எதற்காக இறங்கப்பட்டுச்சு என்ற விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தா ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கண்டா ஒரு சபையில உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றார், எனக்கு பசிக்குது யா ரசூலல்லாஹ், எனக்கு கடுமையா பசிக்குது யா ரசூலல்லாஹ்னு சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாம் தெரிந்த சஹாபாக்கள் எல்லாம் அவங்களோட மனைவிமார வீட்டுக்கு அனுப்பி ஏதாவது உணவு இருக்குதா இந்த பசியில வந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க, பார்த்துக்கு வர சொல்லி. போனவங்க வந்து சொல்றாங்க என்ன தெரியுமா, தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ் அவங்களோட வீட்டிலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்காங்க என்ன தெரியுமா, அன்சாரிகளும் சஹாபாக்களும் இருக்காங்க, அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்காங்க, உங்கள இருந்தும் யாராவது இவருக்கு உணவளிக்க போறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. அப்போ ஒரு மனுஷன் எழும்பி சொல்றேன், நான் உணவளிக்கன்னு யா ரசூலல்லாஹ்னு சொல்லி சொல்ற அந்த மனுஷனுக்கு தெரியா அவரை வீட்டை உணவு இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியா. ஆனா எழும்பி சொல்ற ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்கன்னதுக்காக நான் உணவளிக்கேன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லி சொல்லிட்டேன். சொல்லி போட்டு இவர் என்ன செய்யறாருன்னா அந்த மனுஷரை அழைச்சிக்க அவரை வீட்டுக்கு போறேன். அவரை வீட்டை போன உடனேயே அங்க போய்ப்பா அவரை மனைவிட்ட கேட்கற என்ன தெரியுமா, நான் கூட்டிக்கு வந்திருக்கிறது ரசூலோட விருந்தாளி, அல்லாஹ்வினுடைய விருந்தாளியை கூட்டிக்கு வந்திருக்கேன், நான் கொடுக்கறதுக்கு ஏதாவது உணவு இருக்குதா, பசியோட வந்திருக்காருன்னு சொல்லி சொல்றேன். சென்னுடனே அதை கேட்ட அந்த மனைவி சொல்ற என்ன தெரியுமா, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த வீட்டுல சாப்பாடு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த சாப்பாடு இல்லை, கொஞ்சமா உணவிருக்கி பிள்ளைகளாலதான் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றா. அதை கேட்ட அந்த கணவர் என்ன சொல்றார் தெரியுமா, பிள்ளைகள் அழுதாங்கண்ட பசிக்குதுண்டு தூங்க வச்சிருங்க, பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு இந்த உணவெடுத்து வந்திருக்க விருந்தாளிக்கு கொடுங்க, விளக்கை எரிக்கத்தை போல அணைச்சுடுங்க, நாமளும் இருந்து சாப்பிட்ற மாதிரி செய்வோம்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அந்த காலத்துல லைட் எல்லாம் இருக்கல, அந்த காலத்துல இந்த பல்ப் எல்லாம் இருக்காத்தால வெளிச்சங்கள் இருக்காத்தால அந்நேரம் வந்துக்கிட்டு விளக்கு எரிக்க ஒரு இதுதான் இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, விளக்கை எரிக்கத்தை போல நீங்க செய்யுங்க, அப்படியே அணைச்சுட்ருங்க அந்த விளக்கை, அணைச்சேலன்னு இருட்டுக்குள்ள ஒன்றுமே வழங்காது, நாமளும் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செய்கை ஒன்று செய்வோம்னு சொல்லி சொல்றார் மனைவிட்டு. எதுவுமே பேசல அந்த மனைவி, எதுவுமே பேசல, அந்த கணவர் சொன்ன மாதிரி அப்படியே அந்த மனைவி செய்கிறா. சகோதரிகளே செஞ்சு போட்டு அவங்க இரவு அப்படியே தூங்கிட்டாங்க, சாப்பாடு இல்லாமலுக்கு அவங்களும் சாப்பிடல, குழந்தைகளும் சாப்பிடல, வந்த விருந்தாளிக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துட்டு அவங்கள கண்ணியமான முறையில் அனுப்பி வச்சுட்டாங்க. மறுநாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அந்த மனுஷன் வரார்.
வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், இரவு எங்கட வீட்டை இப்படி 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 எல்லாம் நடந்துச்சு யா ரசூலல்லாஹ்னு சொல்லி சொல்ற. சென்னோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு தஆலா அவங்களோட விஷயத்துல சிரிச்சார். சிரிச்சு போட்டு குர்ஆனில உங்களுக்கே ஒரு வசனத்தை இறக்கி வச்சிருக்கார். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவைகளுக்கு கடும் தேவை இருந்த போதிலும் அவர்களை விட அவர்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கான் என்று சொல்லி சொல்றாங்க சகோதரிகளே. அப்ப இந்த வசனத்தை நம்ம படிக்க கூட நமக்கு சாதாரண ஒரு விஷயமா தான் விளங்குச்சு. ஆனா இதுக்கு புறவு இருக்க தியாகம் எப்ப விளங்குது தெரியுமா? இதுக்கு பின்னால் அவங்க செஞ்ச தியாகங்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றது எப்ப விளங்குது தெரியுமா? இந்த தஃப்சீரை வாசிக்க கூட தான் விளங்கும் சகோதரிகளே. அதனால கருத்தை படிக்கத்தோட மட்டும் நம்ம நிக்காம இருக்கு, அல்லாஹ் நமக்கு இன்னும் கொஞ்சம் அறிவை தந்திருந்தனண்டா அந்த தஃப்சீரையும் தேடி படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப தஃப்சீர் இப்னு கஸீர் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லாம் வந்திருக்குது. நம்ம அதை தேடி அதை வாங்கி நம்ம இன்றைக்கு எத்தனையோ செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ விஷயத்துக்காக இன்றைக்கு செலவு செய்கிறோம். நம்ம இந்த உலக விஷயத்துக்காக எத்தனையோ ஆடைகள் வாங்குறோம். எப்படியெல்லாம் ஆடம்பரமாக வாழணுமோ அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளே. ஆனால் மறுமைக்காக நம்ம தேட வேண்டியது அந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன விஷயம் சொல்றார், எதற்காக இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது என்றதை நம்ம தேடி படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது நாளைக்கு மறுமையிலே நமக்கு அதுக்கு செலவழிக்க அந்த காசு வீண் போகாது, நமக்கு நன்மையை ஈட்டி தரும் என்ற விஷயத்தையும் நம்ம ஒவ்வொருவரும் விளங்கணும். இந்த குர்ஆனை நம்ம ஆசையாகவும் ஆர்வமாகவும் ஓதுவோம், படிப்போம். அதனுடைய கருத்தை எப்ப விளங்குவோம் தெரியுமா? நாம அந்த குர்ஆன்ல நமக்கு ஒரு ஆசை வரணும். அந்த குர்ஆனில படிக்கணும் ஓதணும்ன்றதுக்கு நமக்கு ஒரு ஆசை வரணும். அதுக்கு ஆசை வரணும்னு சொன்னா அந்த குர்ஆன் எப்படி இறக்கிச்சு, அந்த குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, அந்த குர்ஆன் யாருடைய வார்த்தை என்று சொல்ற விஷயங்களை நம்ம விளங்கினோம்னு சொன்னாதான் அந்த குர்ஆனை ஓதணும்ன்றதுல நமக்கு ஒரு ஆர்வம் வரும், ஒரு ஆசை வரும் சகோதரிகளே. இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு பல முறையில வஹீல வந்துச்சு. எப்படி சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது சொந்த தோற்றத்துல வந்து ரசூலுல்லாஹ்க்கு வஹி அறிவிப்பாங்க. அதே போல மனித தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அதே போல கனவின் மூலம் ரசூலுல்லாஹ்க்கு இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மணியோசை ரீதியிலையும் இந்த குர்ஆன் வசனங்கள் வரும். அதனால ரசூலுல்லாஹ்க்கு பல விதத்திலே இந்த குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. 23 வருஷ காலமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் சந்தர்ப்பங்கள் நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வச்ச. பல கஷ்டங்களை நபி அவங்க அதுல பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எப்படி தெரியுமா? கடும் குளிர்மையான காலத்தில ரசூலுல்லாஹ்வுக்கு மணியோசை ரீதியாக வஹி வரும். ரசூலுல்லாஹ்வினுடைய நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி சொன்னாங்க. அப்படி கஷ்டப்பட்டு எடுத்ததான் இந்த குர்ஆன் என்ற ஒரு விஷயம். நம்மட கையில எல்லாம் சாதாரண ஒன்றா கிடைச்சதாலே, சாதாரண நம்மட கையில் அது கிடைச்சதால நமக்கு அதுல பெருமதி வழங்கல சகோதரிகளே. இந்த குர்ஆனை நம்ம அதிகம் ஓதினோம்டா, அதனுடைய கருத்தை நம்ம அதிகம் படிச்சோம்னு சொல்லிச்சேன்னா நம்ம மற்ற விஷயத்துல தொடர்பை குறைச்சிக்குவோம். இன்னொரு மனுஷனை பத்தி பேசணும்ன்றதுல நமக்கு ஆர்வம் இருக்காது. நமக்கு ஒருவரை சந்திக்கக்குள்ள என்ன எண்ணம் வரும் தெரியுமா? நான் ஒரு வசனம் படித்தேன், அந்த வசனத்தில் இப்படி இப்படியெல்லாம் செல்லுப்படுதுன்னு சொல்ற அந்த நல்ல பேச்சு தான் நம்மளோட வாயில வரும். எப்பண்டா நாம நல்ல விஷயத்தோட தொடர்பாக இருக்கக்குள்ள. அப்ப புறம் பேசுறதுக்கு இன்னும் ஒருவரை பற்றி துருவி விசாரிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த வழிதான் என்ன தெரியுமா? அல் குர்ஆனை நாம அதிகமாக ஓதுறதுன்றத நம்ம ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும். அதே போல அடுத்தது நாம அந்த நம்மளோட நாவுகளிலிருந்து நன்மையான விஷயங்கள் செய்யணும். இந்த நாவுல இருந்து பாவத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும்னு சொன்னா அதிகமாக திக்ர் செய்யணும். அல்லாஹ்வை நாம அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றார், வذாக்கிரீன அல்லாஹ கதீரா வذாக்கிராத். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களுக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. அல்லாஹ் தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வச்சிருக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார்.
அப்ப அதிகமாக நம்ம என்ன செய்யணும், இந்த நாவுகளால விக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறணும். அல்லாஹ்வை அதிகமாக யாரெல்லாம் நினைவு கூறுவாங்களோ அவங்களுடைய உள்ளம் வந்துக்கிட்டு அதன் மூலம் நிம்மதி அடையுது. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதால நம்மளோட உள்ளங்கள் அமைதி அடையுது. சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம நிம்மதி இல்லைன்னு சொல்லி கடலோரங்கள்ல தேடி போறோம். பீச்சில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கும். ஆத்தோரத்தில் போய் இருந்துட்டு வந்தா ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கும். ஒரு பயணம் போனா ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கும். அதுல மாறுதல் இல்லை சகோதரிகளே. அல்லாஹ்வை நம்ம அதிகம் நினைவு கூறத்தால நம்மளோட உள்ளங்கள் அமைதி பெறுகுது, நம்மளோட உள்ளங்கள் நிம்மதி அடையுது, அதுல நமக்கு ஆறுதல் இருக்குது. அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் அவங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவங்க எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உலகத்தில் இருக்கக்குள்ள அவங்க தொழுகையை வந்துக்கிட்டு கால் வீங்கி வெடிக்க அளவுக்கு தொழுவாங்கன்னு சொல்லி ஆயிஷா அலி அவங்க சொன்னாங்க. இப்படியெல்லாம் நன்மை செஞ்ச ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்கண்டா. எழும்பினா பாவம், நடந்தா பாவம், பார்த்தா பாவம் செய்யற நாம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்லாஹ்வை நினைவு கூறணும் சகோதரிகளை. ஒவ்வொருவரும் மனசால எண்ணி பாருங்க. இன்றைக்கு நாம ஃப்ரீயா நேரம் கிடைக்கக்குள்ள இவ இப்படி செஞ்சிருப்பாவோ, அவ அப்படி செஞ்சிருப்பாவோ, இதனால அவக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்குமோன்னு சொல்லி மற்ற மனுஷனை யோசிக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை நினைவு கூறணும்டா நம்மளோட மீசான் தட்டு நிரம்புறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட மீசான் தட்டு அதிகரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமையுது. அதனால அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ரசூலுல்லாஹ் செல்லக்குள்ள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஈர கொழுந்து ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க, என்ன ஈர கொழுந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட பாசமான மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அரைச்சி கையெல்லாம் புண்ணா பெய்த்துது. கேள்விப்படுற ஃபாத்திமாரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிமைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மத்தாக்களுக்கு சொல்லி. அப்ப கேள்விப்பட்ட ஃபாத்திமாரே அவங்க என்ன நினைக்காங்க தெரியுமா? நமக்கும் வேலை செஞ்சு கையெல்லாம் புண்ணா பெய்த்து நம்மளோட தந்தை நமக்கு ஒரு அடிமையை தந்தா வேலைக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வாரான். வந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கல, ஆயிஷா அலி தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்ததாக செல்லுங்க இந்த தகப்பனுக்கிட்டன்னு சொல்லிட்டு இவங்க போய்த்தாங்க வீட்டுக்கு. அண்டு இரவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தூங்குறதுக்காக படுக்கை இருப்பில இருந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. வந்து சொல்றாங்க ஃபாத்திமா ரலிகிட்ட, என்னை சந்திப்பதற்காக வந்தீங்களாமேன்னு சொல்லி கேட்காங்க. அப்ப ஃபாத்திமா ரலி அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? அரைச்சி இந்த கையெல்லாம் புண்ணா பெய்து தந்தையே, இதுக்கு எனக்கு நீங்க அடிமைகளை விடுதலை செஞ்சு கொடுக்கீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னோன்னு அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு அதை விட சிறந்த ஒன்றை நான் தாரன் மகளே, ஐயலுக்கு எல்லாம் அடிமையை தான் கொடுத்தேன், உங்களுக்கு அதை விட சிறந்த ஒன்றை நான் சொல்லித்தாரேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது படுக்கை இருப்பிலே வந்து இருந்த உடனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. தஸ்பீஹ் செய்யறதுல கஷ்டம் நீங்கி போகும்னாங்க ரசூலுல்லாஹ். கையில புண் தன் தந்தை கிட்ட போய் காட்டி சொல்றாங்க, கஷ்டம் நீங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டா, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாசமான மகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அறிவுரை சகோதரிகளே, அதிகமாக நம்ம திக்ர் செய்யறதால நம்மளோட கஷ்டங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகுது, நம்மளோட துன்பம் துயரங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகுது. அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நம்மளோட நாவு நல்ல விஷயத்துக்கு பழக்கப்படும் போது பாவத்தை கண்டா பயப்படக்கூடியதாக இருக்கும். அதனால அதிகம் திக்ர் செய்வோம். அதே போலதான் யூனுஸ் நபி மீண்ட வகுத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டார். மீண்ட வகுத்துக்குள்ள இருக்கார் யூனுஸ் நபி. வெளியே வரணும்,
மீண்ட வகுத்துக்குள்ள இருந்துகிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் உன்னை தவிர வேறு இலாஹே இல்லையா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், அநியாயக்காரர்கள்ல இருந்து நான் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த யூனுஸ் நபி அவங்க சொல்றாங்க. மீண்ட வகுத்துக்குள்ள இருந்து செல்றாங்க. அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்தால் அவரை மீண்ட வகுத்தோட்டு வெளியாக்குறார். வெளியாக்கிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபதுன். நீ தஸ்பீஹ் மட்டும் செய்யாமலுக்கு இருந்தேன்னு சொன்னா மறுமை நாள் வரைக்கும் மீண்ட வகுத்துக்குள்ளான் இருந்திருக்கோம். தஸ்பீஹ் சென்னத்தால தான் உன்னை வெளியாக்கிறேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான் சகோதரிகளே. அப்ப இந்த தஸ்பீஹ்னு சொல்ற அந்த விஷயம் மீண்ட வகுத்த விட்டே வெளியாக்கிச்சாமன்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு பெருமதியான ஒரு விஷயமாக இருக்குது. நாமளும் நடக்கக்குள்ள போகக்குள்ள வரக்குள்ள வேலை செய்யக்குள்ள எல்லாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் பல தஸ்பீஹ்கள் இருக்குது. அது நம்மளோட வாய்களால மொழியக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல விஷயங்கள்ல நம்ம எப்பெல்லாம் ஈடுபடுறோமோ அப்பெல்லாம் நம்மளை விட்டு கெட்ட விஷயங்கள் தூரமாகும் என்றதை நம்ம ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால அதிகமாக நம்ம திக்ர் செய்வோம், அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல அடுத்ததான் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே எப்பவுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா தந்துகிட்டே இருப்பார். ஏதோ ஒரு சோதனை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். யாருமே நான் கஷ்டப்படல, எனக்கு சோதனையே வரலன்னு சொல்லி செல்லல. ஏதோ ஒரு விதத்தில சோதனைகள் கஷ்டங்கள் மனுஷனுக்கு வந்தே ஆகும். ஏதோ ஒரு புறத்தில இருந்து வரும். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் நம்மளை பத்தி புலம்புறோம், இன்னொருத்தர்கிட்ட பத்தி நம்மளோட கஷ்டங்களையும் சோதனைகளையும் பத்தி புலம்பிக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளை. ஆனா நாம இன்னொருத்தர்கிட்ட புலம்பாமலுக்கு நம்மளோட ரப்பு கிட்ட நம்ம போய் கேட்கணும். நம்மளோட ரப்பு கிட்ட நம்மளை படைச்ச அல்லாஹ் கிட்ட நம்ம போய் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றார், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். இந்த அடியான் என்னை பத்தி உனக்கிட்ட கேட்டா சொல்லு, நான் பக்கத்துல இருக்கேன், நெருக்கத்துல இருக்கேன்னு சொல்லி சொல்லு. உஜீபு தாவத தாயி இதா தானி. அவன் என்னிட்ட கேட்டான்னு சொன்னா விடை அளிக்கிறதுக்கு காத்துக்கிருக்கேன், அவனுக்கு நான் விடை அளிக்கிறதுக்கு காத்துக்கிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நாம நம்மளோட கஷ்டத்தை போய் ஒருவர்கிட்ட போய் சொல்றோம்னு சொன்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மள்ட்ட செல்லுவார், அப்படி வாரதான் அது எல்லாருக்கும் வாரதான் ஆறுதல் அவர் சொன்னாலும் நாம இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் புறம் பேசுறதுக்கு ஒரு வழியாக அது அமையுது. அவர் போய் இன்னொருவர்கிட்ட செல்லுவார். எப்படி தெரியுமா? இன்னாருக்கு இப்படி எல்லாம் கஷ்டமா, இப்படி எல்லாமா இருக்கு பிரச்சனையா என்று சொல்லி நம்மளை பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் செல்வார். அல்லாஹ் கிட்ட சென்னமன்னு சொன்னா அவன் யாருக்கிட்டையுமே செல்ல மாட்டான். நம்மளோட பிரச்சனை நம்மளோட அல்லாஹ்வுடையும் நம்மளோடையும் இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வு அல்லாஹு தஆலா நமக்கு காட்டி தருவான் சகோதரிகள். அல்லாஹ் கிட்ட போய் நம்மளோட கஷ்டங்களை சோதனைகளை பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் கிட்ட போய் நம்மளுக்கு நோய் வருதா, அல்லாஹ் கிட்ட சுஜூத்ல விழுந்து நம்ம கேட்போம், என்ன நோயை குணப்படுத்தியா அல்லாண்டு. அல்லாஹ் குணப்படுத்துறதுக்கு காத்துக்கிறியா, நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும் சகோதரிகளே. அந்த நபிமார்கள் எல்லாம் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அல்லாஹ் கிட்ட போய் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனோட படை திரட்டிக்கு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட ஈமான் கொண்டவங்களையும் ஃபிரௌனோட படை திரட்டி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. முன்னுக்கு கடல் வந்துட்டு பின்னுக்கு ஃபிரௌனோட படை வந்துட்டு கண்ட உடனே சென்னையும் கண்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னால முதுரகோர், நிச்சயமா பிடிபாட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம முன்னுக்கு கடல் பின்னுக்கு ஃபிரௌனோட படை வந்துட்டு இனி ஓடுறதுக்கு இடம் இல்லை. இன்னால முதுரகோர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட இருக்கவங்க சொன்னாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னது தெரியுமா? கல்லா, அவ்வாறு இல்ல, இன்னமாய ரப்பி சயஹ்தீன், என்ற ரப்பு என்னை கூட இருக்கார், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நம்பிக்கை அல்லாஹ்வுல வச்சார். அவர் இந்த மக்கள்ல வைக்கல, பின்னுக்கு வந்த ஆக்கள்ல வைக்கல. அவரை நம்பிக்கைய அல்லாஹ்வுல வச்சுட்டு என்ன சொல்றார் தெரியுமா? என்ற ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி சொல்றார். அவர் அந்த வார்த்தைக்காக, அவருடைய அந்த ஈமானினுடைய அந்த பலத்துக்காக, அவரை வச்ச அந்த தவக்குலுக்காக அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? வச்சுக்கிறீங்க தடிய கடல் அடின்னு சொல்லி சொன்னார். அடிச்சார் கடலை மூசா அலைஹிஸ்ஸலாம். பெரிய பெரிய பிளவுகளாக பிளந்து கடலே வழி கொடுக்கல அவருக்கு. ஏன் கொடுத்துச்சு சகோதரிகளே? அவருடைய ஈமானின் நம்பிக்கை தான்
தான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அல்லாட்ட அவர் பிரார்த்தனை செஞ்சார். நாமளும் எப்பவுமே நம்பிக்கையோட அல்லாட்ட கேட்கணும். இதை கேட்டு அல்லாஹ் தருவானான்னு சொல்லி யோசிக்கப்படா, எல்லாத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் சொல்லி நம்பணும். நம்ம அப்படி ஸ்ட்ராங்கா நம்மளோட நம்பிக்கையை வச்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதே போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் அந்த சமூகம் தூக்கி போட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட இருக்கல. இப்ராஹிம் நபி அவங்க என்ன செஞ்சாங்க? உள்ள போறது நெருப்புன்னு தெரியும், சுடுமன்னு சொல்லி தெரியும். அந்த சமூகம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? அந்த நெருப்புக்குள்ள இப்ராஹிம் நபியை தூக்கி போட்ட அவங்களுக்கும் அது பக்கத்துல போய் சேரல. அந்த நெருப்ப கிட்டையும் நெருங்கலான்றதுக்காக என்ன செஞ்சாங்க? மஞ்சரிக்கின்ற ஒரு கருவியை தயார் செஞ்சாங்க. அந்த கருவி மூலம் இப்ராஹிம் நபியை தூக்கி போடுறதுக்காக, தள்ளி நின்று தூக்கி போடணும்ன்றதுக்காக ஒரு கருவியை அவங்க தயார் செஞ்சாங்க சகோதரிகளே. அந்த கருவியால இப்ராஹிம் நபியை தூக்கி போட போறாங்க. இப்ராஹிம் நபிக்கு தெரியும் உள்ள போறது நெருப்பு, அது சுடுமன்னு தெரியும். ஆனா அல்லாஹ்வுல இருக்க நம்பிக்கை அவருக்கு குறையல. என்ன சொல்றார் தெரியுமா? நெருப்புக்குள்ள உலக்குலையும் என்ன சொல்றார் தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அவங்களோட ஈமான், அவங்களுடைய தவக்குல், அவங்களுடைய நம்பிக்கை அவங்களை காப்பாத்துது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா? நெருப்பை படைச்ச ரப்பு நெருப்புக்கே கட்டளை இடுறார். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்மையானதாகவும் இதமானதாகவும் இரு என்று சொல்லி நெருப்பை படைச்ச ரப்பு நெருப்பு கிட்ட கட்டளை இடுறார். சுடுற நெருப்பையே அல்லாஹ் இதமானதா மாத்தலையா? சுடுற நெருப்பையே அல்லாஹ் குளிரானதா மாத்தலையா சகோதரிகளே? காரணம் என்ன? அவருடைய நம்பிக்கை தான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. அல்லாஹ் கிட்ட கேட்டார் அவர், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவர் என்று சொன்னார். அல்லாஹு தாலா அவர் அந்த நெருப்பில இருந்து பாதுகாத்தார். அல்லாஹு தாலா அந்த நெருப்பு கிட்ட குளிர்மையானதாக இரு என்று சொல்லியிருக்கலாம். ஏனென்றா ஒரு மனுஷன் குளிரையும் தாங்க மாட்டான், அது சூட்டையும் தாங்க மாட்டார். அல்லாஹு தாலா சொன்னார் குளிராவும் இரு இதமானதாகவும் இரு என்று சொல்லி சொன்னான் சகோதரிகளே. அதனால என்ன பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுல முதல் நம்பிக்கையை வைப்போம். நம்பிக்கையை வச்சுட்டு அல்லாஹ் கிட்ட அதிகம் பிரார்த்தனை செய்வோம். நம்மளுடைய நாவுகள் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கின்ற போதோ பாவம் செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இடம் கொடுக்காது. அதனால இந்த புறம் பேசுறது, மற்ற மனுஷனை பத்தி துருவி விசாரிக்கிறதுல நம்மளை தவித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அறியாதவங்க நம்ம கிட்ட பேச வந்தாலும் அவங்கள வெறுத்து ஒதுக்காமலுக்கு அவங்களுக்கு இது போலன்னு சொல்ற விஷயத்தை தெளிவான முறையில நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டி அவங்களையும் அதுல இருந்து விடுபடக்கூடிய வைக்க வேண்டும் நம்ம. ஏனண்டா இந்த புறம் பேசுறது மத்த பாவங்கள் வந்துகிட்டு பாவம் சொல்லி நமக்கு சில சந்தர்ப்பங்களை விளங்கினாலும் இந்த புறம் பேசுறது மற்ற மனுஷனை பத்தி துருவி விசாரிக்கிறதுல பாவம் சொல்லி விளங்காத அளவுக்கே நம்ம சமூகத்தில் இன்றைக்கு பெய்துது. இன்றைக்கு எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒன்று சேர்ந்தாலும் ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் யாரையாவது ஒருவரை பத்தி நம்மளை அறியாமலே நம்மளால பேசப்படுது. பேசோடும் நினைச்சு நம்ம பேசல, ஆனா நம்மளால அறியாம பேசப்படுது. அல்லாஹ்வோட நம்மளுடைய நெருக்கங்கள் அதிகரிக்கும் போது பாவமான விஷயங்கள் நம்மட மனசை ஏற்றுக்கொள்ளாதுன்றத நம்ம ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளணும். நம்ம அறியாம செய்கிற பாவங்கள் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும். நம் அனைவரும் இந்த பாவத்தில இருந்து விடுதலை பெறுவோம். அல்லாஹு தாலாவினுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து நாளைக்கு மறுமையிலே நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக இருந்து உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.